ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்னைக்கு நம்ம தூதுவளை தழை சட்னி கட்ட போகிறோம். அதுக்கு பாருங்க, செடியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்ருக்கேன். தூதுவளை தழை முள் இருக்குங்க, பார்த்து கட் பண்ணணும். பாருங்கள், தூதுவளை தழை பொரிச்சிட்டு வந்து அலசி வச்சுருக்குறோங்க. இப்போ சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இதில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. அரை ஸ்பூன் கொத்தமல்லி, 3 மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், 2 மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறோம், போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு எல்லாம் வறுத்து எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதே கருவேப்பு தழை 2 கொத்து போட்டுடலாம். ரெண்டு பல்லு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி, 2 தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க. அதுலேயே 2 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். இதில் நிறையா மருத்துவ குணங்கள் இருக்குங்க. நாள்பட்ட சளி, நெஞ்சு சளி, மூக்கடைப்பு, ஆஸ்மாவுக்குலாம் ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டியது இல்லைங்க. சளிக்கெலாம் அவ்வளோ நல்லது. தூதுவளை தழையை அடிக்கடி உணவில் சேர்த்திக்குங்க. சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தலையை போட்டுக்கலாங்க. தூதுவளை தலையை போட்டுக்கலாம். தலை பாருங்க, நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறிட்டுன்னு எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஆறிடுச்சுங்க, எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சுங்க. தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. தூதுவளை சட்னி அரைச்சாச்சுங்க. இப்போ நம்ம தாளிச்சு கொட்டிடலாம். 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டுங்க. ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். வரமிளகா 1 கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு தூதுவளை தழை சட்னி தாளித்து கொட்டியாச்சுங்க. சட்னி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.